குரூப் ஒன்ல இருக்க ஆல் போஸ்டிங் எலிஜிபிள் வந்து என்னென்னு பார்ப்போம். சரி வாங்க உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வயது வரம்பு. வயது வரம்பு பார்த்திங்கன்னா துணை ஆட்சியர் அதாவது டெபுட்டி கலெக்டர்லேருந்து மாவட்ட அலுவலர் தேர்வு மற்றும் மீட்பு பணிகள் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்குமே மினிமம் ஏஜ் வந்து 21 வயசு தான். மினிமம் ஏஜ் 21. அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் அதாவது அதிகப்படியான வயது வந்து எவ்வளோன்னா 34 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதவி ஆணையர் ஏசியில் கமர்ஷியல் டேக்ஸ் அதாவது அந்த ஒரே ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎல் முடிச்சிருந்தா அதாவது லா முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 34லேருந்து 35 வந்து ஒரு வருஷம் வந்து அதிகப்படியாக கொடுக்குறாங்க. சரிங்களா? இது எல்லாமே யாருக்கு? ஓசிக்கு மட்டும். சரியா? அதுக்கடுத்து இதில் வயது வரம்பு சலுகை யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு சலுகை வந்து பார்த்திங்கன்னா ஓசியை தவிர்த்து மீறக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துணை ஆட்சியர்லேருந்து மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் இவங்க எல்லாத்துக்குமே என்னது 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி மொத்தம் 34+5 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த பிஎல் முடிச்சிருந்தாங்களே அதாவது பிஎல் முடிச்சிருந்தா மட்டும் கமர்ஷியல் டேக்ஸுக்கு ஏசி கமர்ஷியல் டேக்ஸில் பிஎல் முடிச்சிருந்தாங்கன்னா 35 சொல்லியிருந்தோம்ல. அப்போ 35+5 40 வயசு வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் என்னென்னா அவங்களுக்கான பார்வை திறனோட அளவு. இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் வந்து உடல் தகுதிக்கான சான்றிதழை வந்து பணி நியமனத்தின் போது வந்து நியமன அலுவலர்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் உடல் தகுதி சான்றிதழ் வந்து என்னென்னா அது என்னென்னு கீழே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அடுத்து உதவி ஆணையர் வணிக வரிகள் வந்து கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் இவங்க இந்த 2 பதவிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பார்வைத்திறன் வந்து 3 தான் பெற்றிருக்கணும். அதாவது பார்வைத்திறன் அதாவது ஸ்டாண்டர்ட் 3 வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பதவி எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 3 இருக்கலாம், 3 விட அதிகமாக இருக்கணும். அதாவது மினிமம் என்ன சொல்கிறாங்க, எல்லா போஸ்டிங்க்கும் ஸ்டாண்டர்ட் 3 இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் 3 மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு எந்த விதமான கண்டிஷனும் அவங்க சொல்லலை. சரிங்களா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 வந்து இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஸ்டாண்டர்ட் 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து குறைபாடு உடையவங்க காமிச்சிருக்காங்க. நான் அது என்னென்ன போஸ்டிங்க்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். சரிங்களா? அடுத்து டெப்டி கலெக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசபிலிட்டி இருந்தாலும் சரி, குறைபாடு இருந்தாலும் சரி, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம், டெப்டி கலெக்டராகவும் ஆகலாம். அவங்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா டெப்டி கலெக்டர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, அவுட் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி 2 ஒர்க்காக பிரியும். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க ஒர்க்கு வந்து நார்மலாக முடிஞ்சிடும். ஆஃபீஸ் அவுட் சைடு இருக்க ஒர்க் இருக்கும்ல, இப்போ எப்படின்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்த போய் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னா அங்கே போய் பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா அதிகப்படியான வேலைகள் வந்து ஆஃபீஸை விட வெளியே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து இந்த டெப்டி கலெக்டர் போஸ்டிங் போகக்கூடியவங்க வந்து போக முடிகிற அளவுக்கு வந்து உடல் தகுதி இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா ஒரு மருத்துவ குழு முன்னாடி போய் அவங்க வந்து திருப்திப்படுத்தணும். அந்த மருத்துவ குழு இவர் வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய வேலையை வந்து பண்ண முடியும், அந்தளவுக்கு உடல் தகுதி இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னால் போதும். அந்தளவுக்கு தான் கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம இதில் பார்த்துருப்பீங்க நீங்களே வந்து கலெக்டருக்கு வந்து 2 காலுமே இல்லை அவருக்கு. அவர் வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கார் அந்த சார். அவர் அந்த மாதிரி அவங்கள பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் தைரியமாக வந்து எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்கள் தைரியமாக வந்து டெப்டி கலெக்டர் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 வந்து இருந்தால் எல்லாமே அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதை விட ஸ்டாண்டர்ட் 3 விட கம்மியாக இருந்தால் எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாதுன்னா திணைக்காவல் கண்காணிப்பாளர் இருக்கும், மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் இவங்க 2 பேத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் 3 விட கம்மியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. அது போக வந்து எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் உடற்தகுதி எல்லாமே வந்து இந்த 2 போஸ்டிங்குமே கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்வைத்திறன் கம்மியாக இருந்துச்சுன்னா 3 கம்மியாக இருந்தால் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ண முடியாது. மீதம் இருக்கக்கூடியதில் அது என்னன்னு சொல்லி கீழே தெளிவாக காட்டுறேன். சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன், பார்வைத்திறன் சம்மந்தமாக வந்து எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அதாவது பார்வைத்திறன் குறைபாடு உடையவங்க வந்து எந்தெந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள்.
இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர் துணை ஆட்சியருக்கு வந்து எல்வி இருக்குது. எல்வின்னு லோவிசன். அது பார்வை குறைபாடு உடையவங்க வந்து டெப்டி கலெக்டருக்கு வந்து தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்டு உதவி ஆணையர் வணிக வரிகள், அதாவது ஏசி கமர்ஷியல் டேக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் 3 வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த இருக்கணுங்க எல்வி லோவிசன் அப்போ அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்திருக்குது கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர். இதுக்கு என்ன சொன்னாங்க, ஸ்டாண்டர்ட் 3 இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுலையும் எல்வி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணலாம். அடுத்து உதவி இயக்குனர் ஊடக வளர்ச்சி. உதவி இயக்குனர் ஊடக வளர்ச்சியில் எல்வி கொடுக்கல. ஸோ லோவிசன் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த இதில் மட்டும் ஸ்டாண்டர்ட் 3க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உதவி இயக்குனர் பதவி மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மற்ற பதவிக்கெலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உதவி இயக்குனர் பதவியும் கிடைக்காது, ப்ளஸ் டிஎஸ்பி, அதுக்கப்புறம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துணையும் அந்த பதவியும் கிடைக்காது. சரிங்களா? மீத பணிக்கு எல்லாமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அதே மாதிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலருக்கு வந்து எல்வி கொடுத்துருக்காங்க. ஸோ லோவிசன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே இந்த இது வந்து இந்த இதில் கூடிய எந்த குறைபாடு உங்களுக்கு இருந்தாலும் அந்த இப்போ துணை ஆட்சியர்னா எல்வி ஹெச்ஹெச் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை கீழே விளக்கமாக கொடுத்துருக்காங்க, மேலேயும் கொடுத்துருக்காங்க. அந்த இது மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். இந்த குறைபாடு உடையவங்க மட்டும்தான். மற்ற குறைபாடு உடையவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொன்னேன், ஹைட்டு. சரி வாங்க. அதாவது இப்போ மற்ற எந்த போஸ்டிங்க்குமே ஹைட் வந்து கேட்க மாட்டாங்க. இது வந்து டிஎஸ்பி, அதுக்கடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹைட்டு, வெயிட்டு, ஜெஸ்ட்டு மூணுமே வந்து கேட்பாங்க, கன்ஃபார்ம் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டு மட்டும்தான் கேட்பாங்க. அதுவே மேலுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு வந்து ஹைட்டு மட்டும், அது மட்டும் தான் கேட்பாங்க. அதே ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அதாவது உயரம், மார்பளவு, அதுக்கப்புறம் வந்து மார்பளவு சாதாரண நிலையில், விரிந்த நிலையில், இந்த 2, அதுக்கடுத்து வெயிட், இந்த 3மே கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். சரிங்களா? டிஎஸ்பி இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும், 165 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூச்சு வந்து இயல்பான நிலையில் வந்து மார்பு வந்து உங்களுக்கு 86ம், விரிந்த நிலையில் 5 வந்து விரியணும். அப்போ 86 + 5 91 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடை வந்து இதில் கணக்கில் எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்கூடிய என்னதுன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதே 165 தான் ஹைட்டு சொல்லியிருக்காங்க. உயரம் மார்பளவு பார்த்தீங்கன்னா 89 சொல்லியிருக்காங்க இயல்பான நிலையில். 89 + 5 எவ்வளோ? இப்போ 94 இருக்கணும். 94 வந்து விரிந்த நிலையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதுபோக வெயிட் வந்து 50க்கு குறையக்கூடாது. 50 குறைஞ்சா நீங்கள் நாட் எலிஜிபிள். இந்த இதெல்லாம் இருக்கணும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் வந்து டிஎஸ்பிக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவீங்களே, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களால் டிசி எடுக்க முடியும், அதாவது டெப்டி கலெக்டர் எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு டிஎஸ்பி மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் வந்து டிஎஸ்பி எடுத்துட்டீங்க. ஆனால் டிஎஸ்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி உடம்புடைய ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த ஹைட்டு, வெயிட்டு ப்ளஸ் ஜஸ்ட்டு டிஎஸ்பியோ அல்லது மாவட்ட அலுவலரோ நீங்கள் எடுத்தீங்க, அந்த இதில் உடல் தகுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அந்த இது இல்லைன்னா உங்களை நாட் எலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லை, அவ்வளோதான். அதோடு நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு வேறு போஸ்டிங்க்கு திரும்ப நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் டிஎஸ்பி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் உடல் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே உடல் தகுதி இருக்கா இல்லையாண்டு எக்ஸாம் மெயின்ஸ் பாஸ் பண்ண உடனே நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசி எடுக்கிறீங்களா, இல்லை இந்த டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இந்த இதில் எடுக்கிறீங்களா, இல்லை ஃபயர் எடுக்கிறீங்களா அப்படின்றத நல்லா யோசிச்சு அப்புறம் எடுங்க. சரிங்களா? அடுத்து பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அண்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு 2க்குமே வந்து 155 தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு ஜஸ்ட்டு அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இவ்வளோ தான். இதை தவிர உங்களுக்கு என்ன சொல்ல வேணும்னா, அந்த உடற்தகுதி சான்றிதழ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இருக்குது பாருங்கள். அதாவது அதோட உயரம் வந்து இந்த தான் அந்த சர்டிஃபிகேட்டு. இது வந்து நீங்கள் தனியாக போய் ஜெராக்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. உடல் தகுதி சர்டிஃபிகேட்னு கேட்டிங்களே, உடல் தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொன்னீங்களே அவங்க தருவாங்க. பார்த்தீங்கன்னா உயரம், உங்களோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அடுத்து எடைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு மட்டும்தான். பெண் மார்பளவுனா ஆண்களுக்கு மட்டும்தான்.
அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த உயரத்தை மட்டும் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட சைன் வாங்கி சீல் வச்சு சைன் வாங்கி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதை அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் மட்டுக்கு ப்ரைவேட்டில் வாங்கிறாங்க, அது வந்து செல்லாதாகிரும். அப்புறம் அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டிக்குவீங்க. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால், நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக வந்து விளக்கம் கொடுக்குறேன். கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பார்த்துக்குங்க. அது என்ன டவுட்னாலும் கேளுங்கள். தேங்க்யூ.